கொடுத்து அருள் இருக்கும் சைவ மடாதிபதிகளின் பொன்னார் திருவடிகளையும் இந்த இணையத்தில் இருந்திருக்கும் அடியார் பெருமக்களின் திருவடிகளையும் சிவனடியாக எண்ணி என் சென்னி மீது சூட்டிக்கொண்டு இன்றைய நமினி அந்தியடிகள் புராணத்தை பற்றி நாம் சிந்திப்போமாக. தொகை நூல் இது திருநின்ற சருக்கம். திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரையந்தன் அடியார்க்கும் அடியேன் என்ற திருநின்ற சருக்கத்தில் அந்த நிறைவு பாடலாக வருவது நமினி அந்தியடிகள் புராணம். இந்த வரிசை எண் 27. முதல்ல தொகையை பார்க்கலாம். அருநம்பி நந்தி அடியேன். நம்பிங்கிற வார்த்தையை எங்க சுந்தரர் பயன்படுத்துகிறார். அருநம்பி, இது அரிய நம்பி, அருமையான நம்பி, அது அரிய நம்பி. என்ன அப்படி அரிய செயல் செய்தார்னா, அவர் நீரால் விளக்கெடுத்தார். அது அரிய செயல், யாராலும் செய்ய முடியாத செயல். அத அருநம்பி. அவருடைய பெயர் நமிநந்தி. அவர் அடியார்க்கும் நாம் அடியேன். இது நம்பிங்கிற பேர் பல இடங்கள்ல நம்ம திருமுறைகள் பார்க்குறோம். நம்முடைய சுந்தரரை நம்பி என்ன ஒரு பதிகமே முழுக்க முழுக்க சிவபெருமானை பற்றி பாடியிருக்கிறார். சிவபெருமானுக்கும் நம்பி, ஆடவர்கள் சிறந்தவனை நம்பின்னு சொல்வார்கள். நம்பிக்கைக்கு உரியவன் அவர்கள் நம்பி என்று சொல்வார்கள். எனவே இதே மாதிரி பெண்களில் சிறந்த நங்கைன்னு சொல்லுவாங்க. நம்பிக்கு பெண்பால் நங்கை. நமக்கு உதாரணம் சொன்னா திருவெண்காட்டு நங்கை, சிறு தொண்டன் மனைவி திருவெண்காட்டில் பிறந்த நங்கை. அவள் பெண்களில் சிறந்தவள். இந்த நங்கைன்னு சொல்றப்ப எனக்கு திருக்குறளிட்டுப்படையாளர் ஒரு பாடல் ஒன்று வரும். ஏன்னா, நம் கையில் நம் காரியம் செய்து போல், நம்ம என்ன காரியம் செய்வதற்கு நம்ம கையை பயன்படுத்துறோம். அதாவது நம் கூட்டல் கை நங்கைன்னு வரும். நம் கையால் நாம் காரியம் செய்வது போல சிவபெருமான் என்ன செய்யறான், நங்கையால் அனைத்தும் செய்வார். பெருமான் எதையும் தான் நேரடியாக செய்வதில்லை, தன் அருள் சக்தியாகிய அந்த உமையின் மூலம் செய்வார். பெருமானுக்கு மனைவியாகிய அந்த நங்கையால் செய்வார் என்ன சொல்வாங்க. அப்புறம் நம்பி, அந்த நம்பிங்கிற பேர் யாருக்குன்னா நம்பி ஆரூரர். இந்த திருத்தொண்டர் இயற்றிய அவருக்கு பேரே நம்பி ஆரூர் தான் பார்க்கும். நம்பி என்றும் அவரை சொல்வார்கள். அதுமாதிரி இவருக்கு அருநம்பி நமிநந்தின்னு நம்ம பார்க்குறோம். மூன்றாவது நம்பி நம்முடைய நம்பி ஆண்டார் நம்பி. இந்த திருமுறைகளை தொகுத்தவர் அவரு நம்பி ஆண்டார் நம்பி. நமக்கு 4 நம்பிகள் இருக்கின்றார்கள். சிவபெருமான் ஒரு நம்பி, ஆரூரர் ஒரு நம்பி, நமிநந்தியர்கள் ஒரு நம்பி, நம்ம நம்பி ஆண்டார் நம்பி. 4 அந்த நம்பிகளை வணங்கி கொண்டு அடுத்து நம்முடைய வகை நூலுக்கு போகலாம். வேதம் அறிக்கருந்தாரூர் அடற்கு விளக்கு நையை இது சரி அவன் கையரட்டா விட தென்புணலால் ஏத முருகு அருகர் என்று விளக்கடித்தான் நாதன் எழில் ஏமப்பெரூர் அதிபன் நமிநந்தியே. இந்த கடைசி வரி எடுத்துக்கலாம். நாதன் எழில் ஏமப்பூரார் அதிபன் நமிநந்தியே. இந்த ஏமப்பூராருக்கு தலைவனாக அதிபனாக இருக்கக்கூடிய நமிநந்தியாடிகள் என்ன செய்கின்றனா, வேத மறி கறந்து ஆரூர் அறற்கு விளக்கு நையாய். பெருமான் கையில மான் வச்சிருக்காரு. இந்த மான் நம்ம என்ன செய்வோம், நம்ம அந்த தாரகாவனத்து முனிவர்கள் ஏவிய மான்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். அந்த மானை தான் பெருமான் தன் கையில் இப்படி பிடித்திருப்பார். அந்த மான் முத்திரையில பிடிச்சிருப்பாரு. அது பெருமான் முகத்தை பாடியிருக்கும். அது நம்ம என்ன சொல்லுவோம், சித்தாந்தத்துல அது மனத்துக்கு அடிக்கார சொல்லுவோம். துள்ளும் மறிமனது பறி கொடுத்தேன் என்று தாய்மானவர் சொல்வார். அந்த மனசு துள்ளிக்கிட்டே இருக்கும். அப்பேற்பட்ட மனசை பெருமான்கிட்ட கொடுத்தா என்ன செய்யும், அது பெருமான் முகத்தையே பார்த்துக்கிடுவோம். மனசுக்கு நம்ம என்ன வேலை கொடுக்கணும், நீ பெருமானையே சிந்திச்சுக்கிட்டு, பெருமானையே பார்த்துக்கிட்டு, பெருமானையே பேசிக்கிட்டு இந்த மனசுக்கு அந்த வேலையை கொடுத்துட்டா என்ன செய்யும், அந்த மனசு பெருமானையே பார்த்துக்கிட்டு இருக்கும். அதான் நம்ம சொல்லக்கூடிய வரணும். ஆனா இந்த இடத்துல வேத மறி, வேதம் என்ன செய்யுது, அது மானாக பெருமான் கையில் ஏந்தி இருக்கின்றார். ஒரு புது விளக்கமா சொல்ற. அவர் என்ன செய்தானா, அறற்கு விளக்கு நையை, இந்த ஆரூர் பெருமான் உள்ள அந்த அறநெறி அப்பருக்கு என்ன செய்தார், விளக்கு எரிக்க யார்கிட்ட கேட்கிறாரு, அந்த அமன் கையராகிய சமல்கிட்ட போய் நெய் கேட்கிறாரு. அவர்கள் மறுக்கின்றார்கள். அது மறுத்தனால என்ன செஞ்சாரு, அவர் விளக்கால் நீரால் விளக்கெடுத்தார். தெளிந்த நீராலேயே விளக்கு எரித்து இந்த அமனுரை துயருரை செய்தவர் அந்த பெரியவர் என்று நம்ம இந்த வகை நூலில் பார்க்கிறோம். நம்பி ஆண்டார் நம்பிய தொண்டர் திருவந்தாதி 31வது பாட்டு. இப்ப நம்ம சேக்கிலார் போகலாம். முதல் பாட்டு. வையம் புறக்கும் தனிச்செங்கோல் வளவர் பொன்னி திருநாட்டு செய்ய கமல தடம்பனையும் செல்நீர் தடமும் புடையுடைத்தாய் பொய்தீர் வாய்மை அருமறை நூல் புரிந்த சீல புகழதனால் எய்தும் பெருமை என் திசையும் ஏரூர் ஏமப் பெருமாறால். வையகம்னா இந்த உலகத்தை, புறக்கம்னா காவல் செய்யும், தனிச்செங்கோல் வளவர். இந்த தனிச்செங்கோலை உடைய வளவர்களாகிய அந்த சோழர்கள்
அந்த பொன்னி திருநாட்டு அந்த காவிரி திருநாட்டில் செய்ய கமல தடம் புனையும். இந்த செய்ய கமல செந்தாமரை, இந்த செந்தாமரை மலர்கள் நிறைந்த அந்த தடம்னா குளங்களை வந்து குறிக்கும். இந்த குளங்களையும் பனையும்னா இந்த வயல்களை குறிக்கும். கமல தடம் பனையும் செழுநீர் தடமும், இந்த செழுமையான நீர் வந்து பொய்கைகளையும் அது உடைத்தாய் எல்லா பக்கத்திலும் உடையதாக இருக்கின்றது. அப்புறம் அந்த ஏமப்பொருள் அது எப்படி இருக்கு? அது பொய்தீர் வாய்மை அருமறை நூல் புரிந்த சீல புகழதனால், இந்த பொய்ப்பொருளிலிருந்து நீக்கி மெய்ப்பொருளை கூறும் அந்த அரிய நான்மகள். பொய் காட்டி பொய் அகற்றி போதானந்த ஞான மெய்காட்டு மெய்கண்டான்னு சொல்றேன். எனவே நம்ம பொய்ப்பொருள் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த பொய்யிலிருந்து நீங்க முடியும். அந்த பொய்யிலேருந்து நீங்கினோம்னா நம்ம மெய்ப்பொருளை அடைய முடியும். அந்த மெய்ப்பொருளை அடைவதற்கு 2 வழி. ஒன்று வந்து வேதம், 2வது வந்து நான்மறை. இந்த மறையை வந்து இவர் வந்து அந்த நாள் இருப்பதால் அந்த அரிய மறையை வந்து சொல்லியிருக்கின்றார். அந்த மறை நூலில் சொல்லப்பட்ட புரிந்த சீல புகழதனால், அத மறைகளில் சொல்லப்பட்ட நெறிமுறைகளை இடைவிடாமல் எண்ணி செய்யும் நல்ல ஒழுக்கமுடையோரின் புகழால் பெருமை உடையது இந்த ஏமப்பெரூர். இந்த ஏமப்பெரூர் எங்க இருக்குன்னா திருவாரூருக்கு தெற்கே 4 கிலோமீட்டர் தொலைவில் அது இருக்கின்றது. இது தற்போது திருமப்பற்றுன்னு அழைக்கப்படுகின்றது. ஏன்னா இது நெய் கிடைக்காத போது நீரையே நெய்யாக கொண்டு விளக்கு எரித்தார் இல்லையா? எனவே அதன் பெயராக வந்து முதல்ல நெய்ப்பெருன்னு அழைச்சிருக்காங்க. நெய்ப்பெரு நெமப்பெருன்னு போய் இப்ப திருமப்பற்றுன்னு வந்துடுச்சு. 2வது பாடலாம். மாலை பயிலும் தோரணங்கள், மருங்கு பயிலும் மணிமருகு, வேலை பயிலும் புனல் பருகு, மேகம் பயிலும் மாடங்கள், சோலை பயிலும் குளிர்ந்த இருள், சுரும்பு பயிலும் அரும்பூகம், காலை பயிலும் வேத ஒளி, கழுநீர் பயிலும் செழுநீர் செய். இந்த பயிலும்ங்கிற வார்த்தை வந்து நிறைய இடத்துல வந்திருக்கு. இது எதை கொடுக்கிற? நாம் வந்து தினசரி பயில வேண்டும். எதை பயில வேண்டும்? அந்த 12 திருமுறைகளையும் 14 சாத்திர நூல்களையும் நாம் பயில வேண்டும் என்ற கருத்தை சொல்லதான் எடுத்துக்கலாம். பெருமானே வந்து பயில்கின்றாராம். என்ன பயில்கின்றார்னா, நளிருள் நட்டம் பயின்று ஆடும் நாதனே. பெருமான் கூட என்னது இந்த நட்டத்தை பயின்று ஆடுகின்றார் என்ற கருத்தையை வந்து நம்ம திருவாசகத்தில் வந்து பார்த்திருக்கோம். இதை பொருள்படுவது பார்க்கலாம். இந்த அழகிய வீதிகளில் 2 மடங்கும் இந்த தொங்கவிடப்பட்ட தோரணங்கள் வந்து விளங்குகின்றன. அது முதல் 2 வரிக்கு. அப்புறம் மாளிகையில் மீது வந்து என்ன செய்யும்? அந்த மேகங்கள் வந்து தவழ்கின்றன. வேலை பயிலும் பன்னல் பருகு, மேகம் வந்து பயிலும் மாடம். இந்த மாட மாளிகையில் வந்து மேகங்கள் தவழ்கின்றன. அந்த சோலைகளில் என்ன இருக்கின்றது? அந்த பெரிய பாக்கு மரங்கள் வந்து சுரும்பு பயிலும். இந்த வண்டுகள் வந்து அது மொய்த்து கொண்டு இந்த பிராமணி பிராணாயமத்தை பயின்று கொண்டு இருக்கின்றன. அப்புறம் காலை பயிலும் வேத ஒளி. அந்த உரிய காலங்களில் அந்த வேதங்களை ஓதக்கூடிய அந்த உரிய காலங்களில் அந்த நான்மறைகளின் வேத ஒளி வந்து மிக்கு ஒலிக்கும். அது மாதிரி கழுநீர் பையிலும் செழுநீர் செய். அந்த செழுப்பான நீர் நிறைந்த வயல்களில் வந்து அந்த கழுமலர் நீர் வந்து அந்த செங்கழுமலர் நீரும் நீல புஷ்பமும் திருவாரூர் பெருமானுக்கு, தியாகராச பெருமானுக்கு வந்து மிகவும் உயர்ந்தது. அங்க கோயில் 5 வேலி, குளம் 5 வேலி, அந்த செங்கல் ஓடை வந்து 5 வேலி, 5 வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த சோலையே இருளா இருக்குன்னா, சோலை பயிலும் குளிர்ந்தா அவ்வளவு நெருக்கமா இருக்குது. சில புராணங்களை பார்த்தோம்னா என்னது, அந்த காலத்தி காட்டுல வந்து சூரிய வெளிச்சம் கூட உள்ள போகாது. அது மாதிரி மரங்கள் வந்து அடர்ந்திருக்கும். இந்த காட்சியை பார்த்து விட்டு பனையில் விளைந்த வெண்ணெல்லின் பரப்பின் மீது படச்செய்ய துணர் மென்கமலம் இடையிடையே சுடர்விட்டெழுந்து தோன்றுவன புனர்வெண் பொறிநூல் அவர் வேள்வி களத்தில் புனைந்த வேதிகை மேல் மணல் வெண்பரப்பின் இடையிடையே வளர்த்த செந்தி மானுமால். பனையில் இது வயல்களில் விளைந்த அந்த வெண்மையான நெற்பயிர்கள் இருக்கின்றன. அதுக்கு படச்செய்ய துணர் மென் கமலம். அதுக்கு இடையில என்ன இருக்குன்னா, மெல்லிய இதழ்களுடைய இந்த செந்தாமரை மலர்கள் வந்து அது பூக்கின்றது. அது எப்படி இருக்குன்னா, அது ஒளிவிட்டு மேலே எழுந்து தோன்றுவது போல இருக்கின்றது. இது எதுக்கு உதாரணம்னா, புனர்வெண் பொறிநூல் அவர்கள் இந்த வெண்மையான முப்புரில் அணிந்த அந்த வேதியர்களின் வேதிகை மேல் அந்த வேள்வி களத்துல மணல் வெண் பரப்பின் இடையிடையே வளர்த்த செந்தி என்னுமால். அவர்கள் வந்து இந்த வேள்வித்தி அமைக்கும் போது என்ன செய்வார்கள்? அந்த வெண்மையான மணலை பரப்பி அது மேல செங்கல்லை வச்சு அதுக்கு மேல அந்த வேள்வியை வந்து வளர்ப்பார்கள். எனவே இது எப்படி உதாரணம் சொல்றா, இந்த வயல் வந்து வேள்வி சாலை மாதிரி இருக்குது. அந்த வெண்ணெல் பரப்பு வந்து அது மேல பரப்பப்பட்ட அந்த வெண்மணல் மாதிரி இருக்கின்றது. அதுக்கு மேல செந்தாமரை மலர்கள் முளைச்சிருக்கு இல்லையா? அந்த செந்தாமரைகள் வந்து அந்த வேள்வி தீக்கு ஓமையாக சொல்லப்பட்டது. வயல்கள் வந்து வேள்வி சாலைக்கு, அந்த வெண்ணெல் பரப்பு வந்து வெண்மணலுக்கு,
அந்த செந்தாமரைகள் வந்து வேள்வித்திக்கு ஓமையாக கூறப்பட்டது 3வது பாட்டில். 4வது பெருமை விளங்கும் அப்பதியில் பேணும் நீட்டு செய்வ நெறி ஒருமை வழிவாள் அந்தனதம் ஓங்கு குலத்தின் உள் வந்தார் இருமை உலகும் ஈசர்களல் இறைஞ்சி ஏத்த பெற்றவத்து அருமை புரிவார் நமினந்தி அடிகள் என்பாராயினார். நமினந்தி அடிகள் வந்து இங்க பெருமான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. பெருமையுடன் விளங்குகின்ற அந்த பதியில் போற்றுகின்ற திருநெட்டு சார்புடைய சைவ நெறியில் அவர் ஒன்றிய ஒருமை வழிவாள் அந்த ஒன்றிய உணர்வுடன் வாழும் அந்தணர்கள், அந்த அந்தணர்கள் குலத்தில் வந்து இவர் தோன்றியிருக்கின்றார். இதை நீங்க வந்து மனசுல வந்து குறிச்சுக்கணும். பிற்பாடு ஒரு நிகழ்ச்சி வரும். அந்த அந்தணர் குலத்தில் அவர் உதித்தார். அவர் எப்படி இருமை உலகம் ஈசர்களல், இம்மையிலும் மறுமையிலும் இந்த சிவபெருமான் திருவடிகளையே அவர் இறைஞ்சி ஏற்றக்கூடிய தவத்தை பெற்றவர். அந்த தவத்தை பெற்றதனால் அருமை புரிவார் நமினந்தி அடிகள் என்பார் ஆயினார். எனவே அந்த தவத்தையே மேற்கொண்டு ஒளி வருவதால் அந்த அரிய வகையால் போற்றி வருகின்றார். அவர் பெயர் வந்து நமினந்தி அடிகள். இருமை என்பது இது இம்மையும் மறுமையும் வந்து குறிக்கும். இருமை நெறிதிறந்து ஈண்டரம் போன்றார் பெருமை பரங்கெற்று உலகு என்று வள்ளுவம் வந்து சொல்லும். அடுத்த 5வது பாட்டு. வாய்மை மறைநூல் சீலத்தால் வளர்க்கும் செந்தி என தகுவார் தூய்மை திருநீர் தடைமேமை பொருள் என்றறியும் துணிவீனார் சாம கண்டார் செய்ய கலல் வழிபட்டொழுகும் தன்மை நிலை யாம இரவும் பகலும் உணர் ஒளியா இன்பம் எய்தினார். வாய்மை மறைநூல் சீலத்தால், இந்த வாய்மை பொருந்திய மறைநூல்களிலும் வளர்க்கும் செந்தி எனப்படுவார். அந்த மறைநூல்கள் சொல்லப்பட்ட செந்தி என சொல்லப்படக்கூடிய தகுதியை உடையவர். தூய்மை திருநீற்று அடைவே மெய்ப்பொருள் என்று அறியும் துணிவினார். இந்த தூய திருநீற்றின் சார்பே மெய்ப்பொருள் ஆவது என துணிந்து அந்த நெறியை மேற்கொண்டு ஒழுகும் அறிவை உடையவர். சாம கண்டர் செய்யகலல், பெருமானுக்கு பிடித்தது சாம வேதம் இல்லையா? இந்த சாம வேதத்தை அருளிய சிவபெருமானின் செய்ய கலல், அந்த சிவந்த திருவடிகளையே வழிபட்டொழுகும் தன்மை நிலையே, இந்த பெருமானின் திருவடிகளையே வழிபட்ட கூட அந்த தன்மையை உடையவர். யாம இரவும் பகலும் உணர்வொழியா அந்த இன்பர். இந்த யாமங்கிறது முதல் யாமம், 2ஆம் யாமம், 3ஆம் யாமம், 4ஆம் யாமம் இரவு பல வந்து 4ஆ பிரிப்பாங்க. அதுல இரவுக்கு வந்து யாமம். இந்த யாம இரவிலும் பகலிலும் அவர் உணர்வு ஒளியா அந்த பக்தி உணர்ச்சியினால் ஏற்பட்ட அந்த இடைவிடாத இன்பத்தை வந்து அவர் பெற்றிருப்பவர். ஏன்னா அவர் வந்து முத்தழல் ஓம்புவதால அவர் வந்து அந்த தீயே இந்த முத்தி போன்றவர் என்ற அந்த கருத்தை வந்து சொல்லு. இந்த முத்தி தான் நமக்கு முத்தியை வந்து கொடுக்க போகின்ற கருத்தை அங்க சொல்கின்றார்கள். அடுத்து 6வது பாட்டு. அவ்வூர் நின்றும் திருவாரூர் அதனை அடைவார் அடியார் மேல் வெவ்வூர் அகற்றும் பெருமான் தன் விரைசூழ் மலர்த்தால் பணி உருவ தெவ்வூதியமும் என கொள்ளும் எண்ணம் உடையார் பல நாளும் தெவ்வூர் எரித்த வரைச்சிலையார் திருப்பாதங்கள் வணங்கினார். அவ்வூர் நின்றும் அவர் இருக்கிறது வந்து அந்த ஊர்ல இருந்து அவர் என்ன செய்கின்றார், ஏமப்பூர்ல இருந்து புறப்பட்டு திருவாரூரை வந்து அடைந்திருக்கின்றார். அங்கு வந்து பெருமான் வந்து எழுந்திருக்கின்றார். அந்த பெருமான் யாருன்னா அந்த முப்புறங்களை மெரித்த மேருமலையான அந்த வில்லை ஏந்தியவர். அந்த பெருமானின் திருவடிகளை இவள் நாள்தோறும் வணங்கி கொண்ட பேரை உடையவர். அவர் அடிவரும் வரக்கூடிய அந்த கொடிய தீமைகளை போக்கி அருளும் அப்பெருமானின் அது மனம் கமலும் மலர் போன்ற திருவடிகளை பணிவதே அந்த உயிர் பெறுவதற்குரிய எல்லா வகையான ஊதியமும் ஆகும் என கொள்ளும் எண்ணம் உடையவர். எவ்வூதியமும் என கொள்ளும் எண்ணம் உடையார். இந்த திருக்குறளை பார்க்கணும். ஊதியம் இல்லை உயிர்க்கு. எனவே இந்த உடம்பு எதுக்காக கொடுக்கப்பட்டதுன்னா இந்த பெருமானுடைய பொற்றாள்களை தொழத்தான் இந்த உடம்பு வந்து கொடுக்கப்பட்டது. எனவே இந்த உடம்பின் பயன் என்னன்னா இதான் நம்முடைய பாயனத்துல இருந்து பார்த்தோம். வடதால் பொற்றால் தொலை வந்த உடம்பின் பிறவியே தான் அடைந்த உறுதியை சாருமால். இந்த உடம்பு எதற்காக கூட பெருமானை தொழுவதற்காக தான் கொடுக்கப்பட்டது. இந்த திரு அங்கமாலே நம்ம பல முறை வந்து பார்த்திருக்கோம். அந்த மாதிரி அந்த நம்ம வழிபட்டால் நம்ம என்ன செய்யறோம், இந்த பிறவிக்கு உண்டான அந்த பயனை அந்த உறுதியை வந்து சாரும் என்ற கருத்தை சொல்லிவிட்டு 7வது திருப்படம் சொல்லலாம். செம்பல் புற்றின் மாணிக்க செலுஞ்சோதியை நேர் தொழும் சீலம் தம் பற்றாக நினைந்தடைந்து தாழ்ந்து பணிந்து வாழ்ந்து போந்து அம்பொற்புரிசை திருமொன்றில்
அனைவார் பாங்கோர் அறநெறியின் நம்பர்க்கிடமாம் கோயிலுள் புக்கு வணங்க நன்னினார். செம்பொல் புற்றின் பெருமான் வந்து அங்க புற்றினம் கொண்டாராக இருக்காங்க இல்லையா, அந்த புற்றினம் கொண்டார் எப்படி இருக்கான்னா அவர் மாணிக்க ஒளியை போன்று அவர் ஒளி வீசக்கூடியவர். அந்த இறைவனை நேரில் கண்டு வழிபடும் நல் ஒழுக்கமே நமக்கு உறுதியாவது. தொடும் சீலம் தம்பற்றாக நினைந்து பெருமானை வழிபடும் அந்த நல் ஒழுக்கமே நம் உயிருக்கு உரியாதாவது என்று எண்ணி சார்ந்து அவர் நிலம் பொருந்த வீழ்ந்துகிறார், வணங்குகின்றார். அதனால் தான் அடைந்த அந்த வாழ்வின் பயனை அடைகின்றார். அடைந்து வெளியே வந்து என்ன செய்கின்றார், அந்த பொன்மதில் சூழ்ந்த திருமுற்றத்தில் இவர் வந்து வழிபட்டு உய்ந்தது வந்து அறநெறி என்கின்ற கோயில். இந்த திருவாரூர் பூங்கோயில் கிடையாது. அவர் பூங்குல அந்த புற்றினம் கொண்டாட வழிபட்டு அந்த பொன்மதில் சூழ்ந்த திருமுற்றத்தில் தம்பொன் புலிசை திருமுன்றில் அனைவார் பாங்கோர் அறநெறியின் இந்த திருமுற்றத்தில் தான் அந்த அறநெறி என்கின்ற ஒரு கோயில் வந்து இருக்கின்றது. இது திருவாரூர் திருக்கோயிலின் முற்றத்தில் உள்ள கோயிலால அதை திருமுன்றில் சொல்லிட்டார். அந்த அறநெறி ஒரு தனி கோயிலாக இருக்கின்றது. இது வந்து திருவாரூர் கோயில் வேறாக வைத்து போற்றப்படுகின்ற இந்த பாடலால். அடுத்து 8வது பாட்டு. நன்னி இறைஞ்சி அன்பினால் நயப்புட்டெழுந்த காதலுடன் அந்நலாரை பணிந்தெழுவார் அடுத்த நிலைமை குறிப்பினால் பண்ணும் தொண்டின் பாங்கு பல பயன்றி பரவி விரவுவார் என்னில் தீபம் ஏற்று பெருமானை வந்து நண்ணுகின்றார், இறைஞ்சுகின்றார். அன்பினால் நயப்புற்று எழுந்த காதலுடன் அந்த அன்னலாரை வந்து பணிகின்றார், எழுகின்றார். அந்த மாதிரி எழும்போது பெருமான் வந்து அவருக்கு வந்து ஒரு குறிப்பு சொல்ல, நம்ம நாவுக்கரசர் பெருமான் வந்து சிதம்பரத்தில் தில்லை நடராஜர் படும்போது அப்போது என்று வந்தா என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பு, நீ எப்பப்பா வந்தேன்னு பெருமான் வந்து கேட்கிற மாதிரி ஒரு திருக்குறிப்பு வந்து பெருமான் வந்து காட்டினாராம். அந்த மாதிரி இங்க வந்து இவருக்கு ஒரு திருக்குறிப்பை காட்டினாராம். நீ பண்ணும் தொண்டின் பாங்கு பல நீ என்ன செய்யணும், எண்ணில் தீபம் ஏற்றுவதற்கு நீ வந்து என்ன செய்யணும், இந்த அறநெறி கோயில வந்து நிறைய தீபம் ஏற்ற வேண்டும் என்ற அந்த குறிப்பை வந்து பெருமான் வந்து கொடுக்கின்றார். ஏன்னா அந்த பெருமானுடைய குறிப்பு கிடைச்சவன என்ன செய்தார், இந்த திருத்தொண்டு பலவும் செய்து போற்றி அங்க எண்ணற்ற விளக்குகளை ஏற்ற வேண்டும். பாருங்க, எண்ணில் தீபம் எவ்வளவு எண்ணிக்கைன்னு சொல்றாரு. லட்ச தீபம் கோயில் நம்ம பண்றோம், அந்த மாதிரி எண்ணற்ற விளக்குகளை ஏற்ற வேண்டும் என்ற கருத்தை வந்து பெருமான் விதைக்கின்றார். எனவே அதை வந்து இதை செய்ய முற்படுகின்றார். எழுந்த பொழுது பகற்பொழுது அங்கு இறங்கு மாலை எய்துதலும் செலுந்தன்பதியின் இடையப்பால் செல்லில் செல்லும் பொழுதென்ன ஒளிந்தங்கணைந்தோர் மனையில் விளக்கு உருணை வேண்டி உள்புகழும் அழிந்த நிலைமை அமரர்மனை ஆயிற்றங்கன் அவர் உரைப்பார். அப்ப என்ன சொல்ற, அந்த குறிப்பு வந்த பொழுது அப்ப மாலை பொழுதாவது போயிடுச்சு, மாலை எய்தி விட்டது. இவர் என்ன செய்யறாரு, இங்கேருந்து தான் ஊருக்கு போயிட்டு அங்கேருந்து நெய் கொண்டு வந்து வழிபாடு செஞ்சோம்னா என்ன ஆகும், அந்த மாலை நேரம் அந்தி நேரம் வந்து கடந்து விடும். பெருமானுக்கு வந்து அந்தி நேரத்தில் விளக்கு ஏற்றுவதுதான் சிறப்பு. அதுல திருவாரூருக்கு அப்பால் உள்ள அந்த ஏமப்போருக்கு சென்று வந்தால் பொழுது வந்து கடந்து விடும், பெருமானுக்கு இந்த திருவிளக்கு ஏற்ற தாமதமாகிவிடும். அதுல என்ன செய்யலாம், இந்த திருவாரூர்ல நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் நம்ம நெய் கேட்கலாம் அப்படின்ட்டு நெய் படுதல் வேண்டி அங்க ஒரு வீட்டுல போறாரு. போய் அங்க வந்து என்ன செய்யறாரு, நெய் கேட்கிறாரு. ஆனா அவர் கேட்ட இடம் என்னன்னா அது மெய் உணர்வற்ற சமணர்களுடைய வீடாக இருக்கின்றது. அடுத்து 10வது பாட்டு. கையில் விலங்கு கனலுடையார் தமக்கு விளக்கு மிகை காணும் நெய் எங்கில்லை விளக்கெரிப்பீர் ஆகில் நீரை முகந்தெரித்தல் செய்யும் என்று திருத்தொண்டற்கு உரைத்தார் தெளியாத ஒரு பொருளே பொய்யும் மெய்யுமாம் என்னும் பொருள் மேல் கொள்ளும் புரை நிறையார். கடைசி வரி எடுத்துக்கலாம். அவங்க என்ன சொல்லலாம், இந்த அவனுடைய தத்துவம் என்ன, அது வந்து அஸ்தி நாஸ்தி. அஸ்தினா உண்டு, நாஸ்தினா வந்து கிடையாது. நாஸ்தினா பொய், அஸ்தினா வந்து மெய்யே. அதான் பொய்யும் மெய்யுமாம் என்னும் பொருள் கொள்ளும். அவனுடைய கடவுளாகிய ஒரு பொருள் இருக்கா இல்லைன்னா அது இருக்குன்னு சொல்லணும், இல்லைன்னு சொல்லணும். அது உண்டுமாம் இல்லையுமாம், அஸ்தி நாஸ்தி. இதே வந்து 7 வகையா சொல்லுவாங்க. அஸ்தியாம் நாஸ்தியாம் அப்படின்ட்டு 7 வகையா சொல்வதாக சேக்கிலார் வந்து கொடுப்பார்கள். எனவே
அவன் என்ன சொல்றாங்கன்னா, கையில் விலங்கு கனலுடையர். உங்க பெருமான் தான் வந்து கையில வந்து கனல் வச்சிருக்காரு ஐயா, தீய வச்சுக்கிட்டு இருக்காரு ஐயா. அவருக்கு ஏன் நீ வந்து விளக்கு எரிக்கணும்? அந்த விளக்கு வந்து மிகை. அந்த மிகையான வந்து தேவையில்லை. பெருமானுக்கு வந்து விளக்கு மிகையாகும். எனவே உனக்கு விளக்கு எரிக்கிறதுக்கு நெய் நான் தரமாட்டேன். நெய் எங்கு இல்லை. நீ என்ன பண்ண? நீவீர் விளக்கு எரிப்பீரானால் நீரை முகந்து எரித்தல் செய்யும். நீ என்ன பண்ண? நெய் வந்து கிடையாது. நீ வந்து விளக்கு எரிக்கிறதுக்கு நீரை முகந்து எரிப்பீராக என்று திருத்தொண்டருக்கு கூறினான். வந்து நம்மகிட்ட கேட்டானா ஒன்று வந்து தாரன்னு சொல்லணும், இல்லை என்கிட்ட தர்றதுக்கு வாய்ப்பு இல்லையான்னு சொல்லணும். இதுக்கு போய் இந்த மாதிரி மற்ற கருத்தை வந்து சொல்லக்கூடாது. எனவே அந்த உயிர்கூற்ற வினைகளை வந்து படிப்படியாக தான் வந்து போக்க வேண்டும். பெருமான் வந்து கையில் எதுக்காக வந்து நெருப்பு எழுந்திருக்காருன்னா, அந்த வினைகளை வந்து சுட்டி எரிப்பதற்காக தான் பெருமான் வந்து கையில் வந்து அங்க கனலை வந்து ஏந்திருக்கின்றார். இதான் வந்து நம்முடைய உண்மை விளக்கம் 37வது பாட்டு. முழுமையா விளக்க சொல்ல முடியாது. வல்வினையை விளக்கு ஏற்றிருக்கின்றார். இந்த 36வது பாட்டை வந்து சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம். இந்த சங்காரம் செய்வதற்காக அந்த பெருமான் வந்து அந்த அங்கியிலே வந்து தீயை வந்து பயன்படுத்துகின்ற கருத்தை வந்து நம்ம உண்மை விளக்கத்தை வந்து பார்த்திருக்கோம். எனவே அந்த உயிர்க்குள்ள நம்ம நிறைய வினை செஞ்சிருக்கோம். அந்த வினையை வந்து படிப்படியாக தான் போக்க முடியும். படிப்படியா போக்குனாதான் அது ஒரு நாள் முழுமையா வந்து நீங்கும். அந்த மாதிரி முழுமையா நீங்கினாதான் பெருமானுடைய திருவடிகள் வந்து தலைக்க முடியும். அது வந்து பெருமானுடைய அருள் கருணையினால் வந்து நடக்க முடியும். இப்போ துரான சக்தி நம்ம மறைக்கப்பட்டிருக்கும். வினைகளை வந்து நம்ம செய்து கொண்டே இருக்கோம். வெந்து விழும் உடற்புறவி மெய்யென்று வினைப்பெருக்கி. இந்த விட வந்து ஒரு நாள் வேக போது நமக்கு தெரியல. அது வந்து மெய்யின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால வினைகளை வந்து பெருக்கிக் கொண்டே போகின்றோம். இந்த வினைகளை வந்து படிப்படியாக போக்கவும் வினை நீக்கம் செய்வதற்கும் பெருமான் வந்து கையில் வந்து அனல் ஏந்தி இருக்கின்றார். இந்த கருத்து வந்து சமணர்களுக்கு வந்து தெரியாது. அவர்கள் என்ன பெருமான் தான் நெருப்பு வச்சிருக்காரு வந்து அவர்கள் கருதியது வந்து அவருடைய பேதமை, அந்த அறிவின்மையை வந்து குறிக்கும். எனவே இறைவன் வந்து எப்படி இருக்கான்னா, அவன் வந்து ஒளி வளர் விளக்கே உழப்பிலா ஒன்றே பார்த்துக்கணும். சோதிய சுடரே சூழொளி விளக்கே. பெருமான் வந்து ஒளி விளக்காக சோதியாக சுடராக இருக்கின்றான். அவனே வந்து அருநிலைய திங்களாகவும் ஞாயிறாகவும் விளங்குகின்றான். அப்பேற்பட்ட பெருமானுக்கு என்னன்னா அதெல்லாம் எதுவுமே அவனுக்கு தேவையில்லை. அவன் வந்து தனது பொருட்டாக எதுவுமே பெருமானுக்கு வந்து தேவையே இல்லை. அவன் செய்வது அனைத்தும் இதற்காக இந்த உயிர்கள் வந்து உய்ய வேண்டும், தன்னுடைய திருவடியை வந்து எட்ட வேண்டும் என்பதற்காக பெருமான் வந்து எல்லாமே வந்து செய்கின்றான். பெருமானுக்கு ஒரு விளக்கோ நைவேத்தியமோ எதுவுமே வந்து தேவையில்லை. நாம் வழிபட்டு பெருமானுக்கு திருவடியை சேர வேண்டும் என்பதற்காக இதை பெருமான் வந்து படைத்திருக்கின்றான். எனவே அந்த நம் உயிர்கள் வந்து அது ஒளிப்பொருள். ஆனா ஒளியை வந்து இருளாகி ஆணவமலம் வந்து மறைத்துக் கொண்டிருக்கின்றது. அந்த ஆணவமலத்தை போக்குவதற்கு ஒரு விளக்கம் வேண்டும் இல்லையா? அந்த விளக்கத்துக்காக தான் பெருமான் வந்து கோயிலுக்கு நாம் விளக்குகளை வந்து போடணும். நம்ம விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய்நெறி ஞானமாகும். இது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச பாட்டு தான். விளக்கினால் பெற்ற பேரு மெழுக்கினால் பதிர்த்தியாகும், துளக்கினால் மலர் தொடுத்தால் தூயவன் ஏறலாகும். விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய்நெறி ஞானமாகும், அளப்பிலா கீதம் சொன்னார்க்கு அடிகள் தாம் அருளும் மாறே. பெருமான் வந்து இந்த விளக்கிட்டால் நமக்கு மெய்நெறியே வந்து கிடைக்கும் என்பது தெரிகின்றது. அப்பருடைய திருப்பாடலார். அடுத்த 11வது திருப்பாடல். அருகர் மதியாது உரைத்த உரை ஆற்றாராகி அப்பொழுதே பெருக மனத்தில் வருத்தமுடன் பெயர்ந்து போந்து பிறை அணிந்த முரகு விரியும் மலர்கொன்றை முடியார் கோயில் முன் எய்தி உருகும் அன்பர் பணிந்து வீழ ஒரு வாக்கெழுந்தது உயர் விசும்பில். அந்த சமணர்கள் வந்து மதியாமல் அந்த சொல்லை வந்து கேட்கின்றார். காதலால் அவர் பொறுத்து கொள்ள முடியாது. அப்ப மனசுல வந்து வருத்தம் வந்துருச்சு. வருத்தம் வந்து அந்த வீட்டுல இருந்து நீங்கி அங்க எங்க போறார்? இந்த பிறையை சூடக்கூடிய மனம் வீசும் கொன்றை மலரை அணிந்திருக்கக்கூடிய சடையுடைய சிவபெருமானின் திருக்கோயில் முன்பு சேர்கின்றார். அப்போது உள்ளம் வந்து உருகுகின்றது. உணர்ந்து பெருமானுடைய திருவடியில் வந்து இப்பேற்பட்ட சொல்லை வந்து நான் கேட்க மாதிரி ஏற்பட்டு விட்டதே பெருமானே என்று வீழ்ந்தார். அப்பொழுது வானத்தில் இருந்து ஒரு அசரீரி அந்த வாக்கு வந்து அது எழுகின்றது. என்ன வாக்கு சொன்னா, வந்த கவலை மாற்றுமே நீ மாறா விளக்கு பணி மாற இந்த மருங்கில் குளத்து நீர் புகந்து கொடு வந்து ஏற்றுமென அந்தி மதியம் அணிந்த பிரான் அருளால் எழுந்த மொழி கேளா
சிந்தை மகிழ்ந்து நமநந்தி அடிகள் செய்வது அறிந்திலரால். அப்பா நீ வந்து கவலைப்படாதப்பா, உனக்கு உண்டான கவலையை வந்து நீ மாற்றிக்கொள்ப்பா. உனக்கு வந்து இப்ப உனக்கு நெய் கொடுத்தா என்ன செய்யும்? அது 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் எரியும். அதுக்கப்புறம் உனக்கு மறுபடியும் உனக்கு நெய் கிடைக்காது. நீ வந்து இடையிடையின்றி திருவிளக்கு பணியை வந்து நீ செய்ய வேண்டும் இல்லையா? அது செய்வதற்காக இந்த எதிர்த்தாப்புல ஒரு குளம் இருக்கு இல்லையா? அந்த குளத்தின் நீரை வந்து நீ புகழ்ந்து கொண்டு வந்து விளக்கை ஏற்று என்று பெருமாளுடைய அருளால் அந்த அசரீரிலிருந்து கேட்டது. அது கேட்டவுடனே நமீந்தியர்களுக்கு வந்து மனம் வந்து மகிழ்ந்து போகின்றது. என்ன செய்வது என்று புரியாமல் திகைத்து நிற்கின்றார். இது வந்து மாறா விளக்குங்கிற பாட்டுங்க. மாறா விளக்குனா இடையின்றி எரியும் விளக்கு. பணிமாறனா பணி செய்வதற்காக. ஆமா உமையாள் வந்து நீங்க கொஞ்சம் மியூட் பண்ணீங்கம்மா. இல்ல நீங்க வந்து வீடியோ ஆஃப் பண்ணி 13வது திருப்பாடல். சென்னி மிசை நீர் தெரித்த பிரான் அருளே சிந்தை செய்தெழுவார் நன்னீர் பொய்கை நடுப்புக்கு நாதர் நாமம் நவின்றேத்தி அந்நீர் முகந்து கொண்டேறி அப்பர் கோயில் அடைந்தகலுள் முன்னீர் உலகம் அதிசயிப்ப முறுக்கும் திரிமேல் நீர் வார்த்தார். ஏன் அந்த மாதிரி நீர் எடுக்க சொல்றாருன்னா, பெருமான் தலையில வந்து நீர் வச்சிருக்காரு, கையில வந்து அந்த அக்னியை வச்சிருக்காரு. தலையில வந்து நீர் வச்சிருக்காரு. பெருமான் என்ன சொல்றாரு, பக்கத்துல வந்து ஒரு நன்னீர் பொய்கை இருக்கின்றது. இந்த அரணடிக்கு எய்த்தாப்புல ஒரு கோயில் குளம் இருக்கு. அந்த கோயிலுக்கு நீ பொய்கை நடுப்புக்கு அந்த குளத்தின் நடுவில் சென்று, ஓரத்துல இருந்து தண்ணி வந்து ஒரு தூய்மையா இருக்காது, நடுவில் சென்று என்ன செய்யறாரு, நாதர் நாமம் நவிந்தேற்றி. இந்த அடியார் பெருமக்கள்லாம் பாத்தீங்கன்னா அவர்கள் எப்பொழுதும் வந்து அந்த நாதர் நாமத்தை வந்து நாதன் நாமம் நமச்சிவாயவே என்று ஞானசம்பந்தர் மாதிரி இந்த நாதர் நாமத்தை எப்போதும் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இந்த மாதிரி எந்த செயல் செய்தாலும் சரி, அவர் வந்து நாதர் நாமத்தை வந்து அவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அமர்லேதி நாயனார் வந்து அந்த தராசில் ஏறும்போது இந்த நாதர் நாமத்தை வந்து சொல்லுவார். நம்முடைய ஞானசம்பந்தரும் அந்த முத்திச்சுவையில் ஏறும்போது நாதர் நாமத்தை வந்து சொல்லிக்கொண்டே இருப்பார். இது பல உதாரணங்கள். எனவே அந்த நீரை முகந்து கொண்டு அவர் அப்பர் கோயில், இந்த உலகத்துக்கெல்லாம் அப்பனாக இருக்கக்கூடிய அந்த அரணடி அப்பர் கோயிலை வந்து அடைகின்றார். அந்த முன்னீர் உலகம், இந்த கடல் சூழ்ந்த உலகத்தில் வாழ்வர்களோடும் அதிசயிக்கும்படி என்ன செய்கிறார், முறுக்கும் திரிமேல் நீர் வார்த்தார். ஏற்கனவே திரி வச்சிருக்காரு, அகல்லாம் வச்சிருக்காரு. அந்த திரியின் மீது வந்து அந்த நீரை வார்த்தார். இது வந்து கமலாலயம் கிடையாது, அரணடிக்கு அப்பருக்கு எதிர்த்தாப்புல உள்ள திருக்குளம். இந்த கமலாலயப்புறம் வந்து இந்த பூங்கோயிலுக்கு மேற்கே இருக்கின்றது. ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த குளமும் வந்து 5 வேலி, கோயிலும் 5 வேலி, ஓடையும் வந்து 5 வேலி. அடுத்து 14வது பாட்டு. சோதி விளக்கொண்டு ஏற்றுதலும் சுடர் வெட்டெழுந்து அது நோக்கி ஆதி முதல்வார் அறநெறியார் கோயில் அடைய விளக்கேற்றி ஏதம் நினைந்த அருகந்தர் எதிரே முதிரும் கலிப்புனுடன் நாதர் அருளால் திருவிளக்கு நீரால் எரித்தார் நாடறிய. இந்த நீர் வார்த்த அகல் விளக்கு ஒன்றில் என்ன செய்கிறார், தீயை வந்து ஏற்றுகின்றார். அந்த சுடர் வந்து மேலோங்கி எரிகின்றது. அதை கண்டதும் ஆதி முதல்வரின் அந்த அறநெறியப்பர் திருக்கோயில் இருக்கின்ற அது முழுவதும் ஏற்கனவே வந்து இந்த சமணர்கள் வந்து அடாத முறையில் கூட்டார்கள் இல்லையா, அந்த சமணர்கள் ஏற்றியப்பலே நீ தீயை ஏற்றினியப்பா, இந்த நீரால் தீ ஏற்றினிட்டு அவருக்கு மகிழ்ச்சி வந்து விடுகின்றது. அவர் நீர் வார்த்து அந்த திருவிளக்களை ஏற்றி வைத்து என்ன செய்கின்றார், நாதர் அருளால் திருவிளக்கு நீரால் எரித்தார் நாடறிய. இறைவனின் திருவருளால் இந்த நாடு முழுவதும் அறியுமாறு நான் வந்து நீரால் வந்து விளக்கரித்தேன் என்ற பெருமை வந்து பெறுகின்றார். அடையனா முழுவதுமாக கோயில் அடைய விளக்கேற்ற அந்த கோயில் முழுவதும் வந்து நிறைய விளக்கு வந்து ஏற்றார். அடுத்து 15வது பாட்டு. நிறையும் பரிசு திருவிளக்கு விடியும் அளவும் நென்றறிய குறையும் தகளிக்கள் எல்லாம் கொள்ள வேண்டும் நீர் வார்த்து மறையின் பொருளை அர்ச்சிக்கும் மனையின் நியதி வலுவாமல் உறையும் பதியின் அவ்விரவே அனைவார் பணி ஒரு பட்டார். விடியும் அளவுக்கும் திருவிளக்குகள் வந்து எரிய வேண்டும். அந்த அடையாமல் நின்று எரியும் பொருட்டு என்ன செய்கிறார், அந்த எரியும் விளக்கில் வந்து நீர் குறையும் போதெல்லாம் அந்த நீரை வந்து நிறைக்கின்றார். அதை தக்க நீரை வார்த்து அந்த மறையின் பொருளாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை தம் இல்லத்தில் அர்ச்சிக்கும். இவர் வந்து அந்தணர் இல்லையா, தன்னை வீட்டிலேயே வந்து அந்த பூஜை செய்வார். கோயிலே வந்து அவர் பூஜை ஏமப்பேர்லேயே வந்து பூஜை செஞ்சிருக்கிறார். நம்முடைய இல்லத்தில் எழுந்துள்ள செய்து அவர் வழிபாட்டும் அந்த நீதி வந்து தவறக்கூடாது, பெருமானை வழிபாடு செய்த நீதியை தவறக்கூடாது என்று
தான் வாழக்கூடிய அந்த ஏமப்பொருள் என்னும் ஊருக்கு அந்த அறநெறி அப்படை தொழுது அன்று இரவே வந்து புறப்பட்டார். தகலிங்கிறது இங்க அகலை குறிக்கும். ஆர்வமே தகலியாக, அன்பே நெய்யாக நம்ம வந்து பார்த்திருக்கோம். எனவே பெருமானுக்கு விளக்கிடும் பணியும் செய்துகின்றார். வீட்டில் வந்து அவள் நாள்தோறும் சிவ வழிபாட்டையும் செய்து வரக்கூடிய அந்த கடமையை வந்து உடையவர். அடுத்து 16வது பாட்டு. இரவு சென்று தம்பதியில் எய்தி மனை போக்கென்றும் போல் பிறவி நியம தொழில் முறையே விமலர் தம்மை அர்ச்சித்து பரவி அமுது செய்தருளி பள்ளி கொண்டு புலர்காலை அறவம் அணிவார் பூசை அமைத்து ஆரூர் நகரின் மீண்டடைந்தார். அந்த இரவைக்கு வீட்டுக்கு போறாரு, மனக்குள்ள போறாரு. தம்பதினா தன்னுடைய வீட்டுக்குள் தம் ஊருக்கு வரார், தம் மனைக்கு வந்து போகின்றார். சிவவழிபாட்டை வந்து முறையாக வந்து செய்கின்றார். பெருமானுக்கு திருவமுது செய்தருளி அவரை பள்ளி கொள்ள வைத்து விடியலில் என்ன செய்கிறார், தன்னுடைய வழிபாட்டை முடித்துக் கொண்டு மறுபடியும் திருவாரூர் நகரத்துக்கு அவர் வந்து அடைகின்றார். 17வது பாட்டு. வந்து வணங்கி அறநெறியார் மகிழும் கோயில் வளம் கொண்டு சிந்தை மகிழ பணிந்தெழுந்து புறம்பும் உள்ளும் திருப்பணிகள் முந்த முயன்று பகலெல்லாம் முறையே செய்து மறையவனார் அந்தி அமையத்தறிய விளக்கு எங்கும் ஏற்றி அடிபணிவார். வந்து அருணப்பர் கோயிலுக்கு வாரார். அதை வந்து வலம் வருகின்றார். மனமகிழ்ச்சியின் கீழே விழுகின்றார். வணங்குகின்றார், பணிகின்றார். இந்த கோயிலின் உள்ளும் புறமுமாக செய்யக்கூடிய அந்த சரியை கிரிகள் பலவற்றையும் செய்கின்றார். அந்த பகல் காலத்து முழுவதும் அந்த சரியை கிரியை தொண்டுகளை வந்து செய்கின்றார். அது பொருந்த செய்து மாலை காலம் வருகின்றது. மாலை காலம் வரும்போது மறுபடியும் அந்த அரிய திருவிளக்குகளை ஏற்றி அந்த பெருமானின் திருவடிகளை எங்கும் ஏற்றி அடிபணிகின்றார். கடத்து விட்டு 18வது பாட்டு. பண்டு போல பல நாளும் பயிலும் பணி செய்து அவர் ஒழுக தண்டி அடிகளால் அமனர் கலக்கம் விளைந்து சார்பில் அமன் குண்டர் அழிய ஏழுலகம் உலகும் பெருமை நிலவியதால் அண்ட பெருமான் தொண்டர்களல் அமரர் பணியும் அணியாரோர். இந்த நாட்டமிகு தண்டிக்கும் அவர் அடியேன்னு சொல்றார் இல்லையா, தண்டியடிகளும் அங்கதான் திருவாரூர் கோயில பணி செய்கின்றார். அவர்களே வந்து இந்த சமணர்கள் வந்து போட்டு பாடாப்படுத்துறாங்க. தண்டை அடிகளால் அந்த அமரர்களுக்கு வந்து என்ன செய்கிறார்கள், அந்த கீழ் மக்கள் வந்து அழிந்து ஒழுகின்றார்கள். குண்டர் அழிய ஏழுலகம். அந்த சமன் மக்கள் வந்து படிப்படியாக அவர்கள் அழிந்து ஒழுகின்றார்கள். அப்போது தேவருக்கு தலைவரான அந்த இறைவனின் திருவடிகளை தேவர்களும் போட்டுவதற்கு இடமான பெருமானை வந்து அந்த அந்தி பூஜையில வந்து தேவர்கள்லாம் வந்து வழிபாடு செய்வார்கள் என்பது திருவாரூருக்குரிய பெருமை. இந்திரன் முதல் எல்லா மாணவர்களும் வந்து இந்த திருவாரூர்ல அந்தி பூஜையில வந்து கலந்துக்குவாங்க. அந்த 7 உலகளும் போற்றக்கூடிய பெருமை உடையது அந்த திருவாரூர். அடுத்து நாத மறைத்தேன் நமினந்தி அடிகளானர் தொண்டாக பூதநாதர் புற்றிடம் கொள் புனிதர் கமுது படி முதலாம் நீதி வளவன் தான் வேண்டும் நிபந்தம் பலவும் அரியணையின் மீது திகழ இருந்தமைத்தான் வேதாகமனோல் விதி விளங்க. நமினந்தி அடிகள் வந்து நான்மறைகளையும் கற்று தெரிந்தவர். அவர் வந்து நல்ல இந்த தொண்டின் பயன், இறைவனுக்கு செய்யக்கூடிய இந்த பயன் வந்து நாள்தோறும் அது வழங்குகின்றே போகின்றது. இது வந்து அந்த அரசனுக்கு வந்து கேட்குது, ஒரு அடியவர் வந்து இந்த மாதிரி செய்யறாரு, நம்ம வந்து இந்த மாதிரி செய்யாம இருக்கமே, அரசனுடைய பணியை வந்து அந்த அரணுக்காக பணி செய்வதுதானே. அந்த அரசன் என்ன செய்யறான், அறக்கட்டளைகளை வந்து அமைக்கின்றான். அமைத்து அந்த மறைகளிலும் ஆகாமங்கள் விதித்தவாறே அந்த பெருமானுக்குரிய எல்லா பூஜைகளும் நடக்க வேண்டும் என்று அந்த சோழ அரசன் வந்து அந்த நிபந்தங்களை கொடுக்கின்றான். இந்த தொண்டின் பயனாக அந்த திருவருள் விளக்கம் பெற்ற அந்த சோழ அரசன் திருவாரூர் பண்ணுவதற்கு வழிபாடு நிகழ்த்த பல அறக்கட்டளைகளை வந்து நிகழ்த்தினான். அவன் பெயர் வந்து குறிப்பிடப்படவில்லை. அடுத்து 20வது பாட்டு. வென்றி விடையார் பதிச்சடையார் வீதி விடங்க பெருமாள்தம் என்றும் திருவாரூரானும் இயல்பின் முறைமை திருவிளையாட்டு ஒன்றும் செயலும் பங்குனி உத்திர மாந்திருநாள் உயர் சிறப்பும் நின்று விண்ணப்பம் செய்த படி செய்தருளும் நிலை பெற்றார். இப்ப திருவிளக்கு ஏற்றிய பகுதி முடிஞ்சிச்சு. இப்ப அடுத்த பகுதி வந்து நம்ம சேக்கிலார் பெருமான் வந்து சொல்கின்றார். பங்குனி உத்திர திருநாள் வந்து கொண்டாட வேண்டும். பங்குனி உத்திரம் வந்து பெருமானுக்கு வந்து மிகவும் சிறப்பானது. எனவே அந்த பங்குனி உத்திர திருநாளில் அந்த திருவிழாவை வந்து நடத்த வேண்டும் என்று இறைவனிடம் விண்ணப்பித்துக் கொள்கின்றார். பெருமானும்
திருவுள்ளம் கொண்ட நிலையில் அந்த மாதிரி விழாக்களை கொண்டுவரும் நிலையை அந்த நமி நந்தி அடிகள் நிகழ்த்தினார். நம்ம தெரியும், நம்முடைய பாண்டி நாட்டில் வந்து பெருமான் வந்து நிறைய திருவிழா நடத்தினாரு. அது திருவிழா புராணம்னே இருக்குது. அது மாதிரி ஆரூர் பெருமான் வந்து நிறைய திருவிழாக்கள் நடத்தியிருக்கின்றார். அதை வந்து திருவாரூர் தியாகதேச லீலை என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த விளையாட்டுகள் வந்து பெருமான் திருக்கோயிலில் நிகழ்த்தி காட்டுவார்கள். இப்போ எப்படின்னா, நம்முடைய காரைக்கால் அம்மையாருக்கு வந்து மாங்கனி திருவிழா வந்து நடத்துகிறோம். நம்முடைய சிறு தொண்டர் புராணுக்கு அந்த நரப்போசு பலியிட்டதை வந்து நடத்துகிறோம். நம்முடைய இந்த பங்குனி உத்திர திருநாளில் என்னென்ன வந்து விளையாட்டுகளும் திருவிளையாட்டு வந்து பெருமான் செய்தாரோ அதை ஆண்டுதோறும் நிகழ்த்த திருவுள்ளம் கொள்ளுமாறு இறைவனிடம் நாயனார் வந்து விண்ணப்பிக்கின்றார். அதை பெருமானும் வந்து ஏற்றுக்கொள்கின்றார். அதற்கேற்ப அரசனும் வந்து நிபந்தம் அளிக்கின்றார். இப்போ வந்து 2 வழிபாடு நடக்குது. ஒன்று வந்து நித்திய வழிபாடு, தினசரி நடக்கக்கூடியது. 2வது நைமித்திகம். நைமித்திகம் சிறப்பு வழிபாடு. அதுக்கு உதாரணம் வந்து இந்த பங்குனி உத்திர பெருவிழா. இன்ன பரிசு திருப்பணிகள் பலவும் செய்தே ஏழுலகும் மண்ணும் பெருமை திருவாரூர் மன்னர் அடியார் வழி நிற்பார் அன்ன வண்ணம் திருவிளையாட்டு ஆடி அருள எந்நாளும் நன்மை பெருக நமிநந்தி அடிகள் தொழுதா நாம் உய்ய. நமிநந்தியர்கள் எதுக்காக தோணார்னா, நாம் உய்வதற்காக வந்து தொய்தார். கடைசி வரைய பாருங்க, நன்மை பெருக நமிநந்தி அடிகள் தொழுதார் நாம் உய்ய. நாம் போன்ற சகல வர்க்கத்து ஆன்மாக்கள் எல்லாம் உய்ய வேண்டும், எல்லாவர்களும் நன்மை பெற வேண்டும் என்று அவரை வணங்கி வந்தார். இப்பரிசு திருப்பணிகள் நமிநந்தியர்கள் பற்பல திருப்பணிகளையும் செய்து வருகின்றார். அது தியாகேச பெருமான் எப்படி இந்த உலகத்தில் மட்டுமா, அவர் வந்து 7 உலகத்திலும் சிறப்பை உடையவர் இந்த தியாகேசர். அவர்கள் வந்து அடியவர்களின் அன்புக்கு வந்து கட்டுப்பட்டவர். எனவே அந்த பெருமானும் அந்த நமிநந்தியர்கள் தம்மிடம் விண்ணப்பித்துக் கொண்டே வண்ணமே திருவிழாக்கள் கொண்டருள. எனவே அந்த பெருமானை இவர் எல்லோருக்கும் நன்மைகள் பெறும்படி இவர் வணங்கி வந்தார். அடுத்து 22வது பாட்டு. தேவர் பெருமான் எழுச்சி திரு மணலிக்கொரு நாள் எழுந்தருள யாவர் என்னால் உடன் சேவித்து எல்லா குலத்தில் உள்ளோரும் மேவ அன்பர் தாமமுடன் சேவித்தணைந்து விண்ணவர்தம் காவலாளர் ஓலக்கம் அங்கே கண்டு களிப்புட்டார். பெருமான் என்ன செய்வாரு, அப்பப்ப பக்கத்தில் உள்ள ஊருக்கும் வந்து எழுந்தருள்வார். இவன் தியாகேச பெருமான் வந்து ஒரு நாள் வந்து திருமணலிக்கு வந்து எழுகின்றார். நம்ம திருவிழா நடக்கும்போது என்ன செய்கிறார்கள், அங்க எல்லா குலத்தில் உள்ளவர்களும் வந்து உறங்க கலந்து கொள்வார்கள். அதே மாதிரி கலந்த போது நமிநந்தி அடிகளுடன் அவர்கள் சென்று அந்த தேவர்களின் காவலரான அந்த தியாகேசரின் பெருமான திருக்கோலத்தை அங்கே கண்டார். மகிழ்வு வந்து எய்தினார். திருவாரூருக்கும் ஏமப்பேருக்கும் நடுவுல வந்து அந்த ஊர் மணலி ஊர் வந்து இருக்கின்றார்கள். அந்த ஆண்டுக்கு ஒரு முறை வந்து அங்க தியாகேசர் வந்து அங்கு எழுந்து அருள்வது வந்து வழக்கம். இந்த சப்தஸ்தானம் நடக்கிற மாதிரி பெருமான் வந்து அங்கு எழுந்து அருள்வார். பொழுது வைக சேவித்து புனிதர் மீண்டும் கோயில் புக தொழுது தம்மூர் மருங்கணைந்து தூய மனையுள் புகுதாதே இழுதும் இருள் சேர் இரவு புறங்கு கடையில் துயில இல்லத்து முழுதும் தருமம் புரிமனையார் வந்துள் புகுத மொழிகின்றார். பொழுது வைக சேவித்து, பகல் பொழுதெல்லாம் பெருமானை வணங்கி அவர் சேவித்துக் கொண்டே இருக்கின்றார். அப்புறம் என்ன, இறைவன் வந்து புனிதர் மீண்டும் கோயில் புக, பெருமான் வந்து தன்னுடைய கோயிலுக்கு வந்து திரும்ப எழுந்தருள்கின்றார். தொழுது தம்மூர் மருங்கடைந்து அவரை தொழுதுகின்றார். தம் பதியாகி தம் ஊரை வந்து அடைகின்றார். அப்போ போகும்போது தன்னுடைய திருமனைக்குள் தூய மனையில் புகுதாது, மனைக்குள் வந்து போகாம என்ன செய்கின்றார், அப்போ வந்து இரவு நேரத்துல வந்து இல்லத்தின் வெளியே வந்து அவர் உறங்குகின்றார். இழுதும் இருள் சேர் உறவு. இழுதுங்கிறது மைக்குழம்பை வந்து குறிக்கும். இந்த மைக்குழம்பு வந்து நம்ம எங்க பார்த்திருக்கோம்னா, இளையான்குடி மரணாயன் புராணத்தை வந்து பார்த்துக்கோம். கருகுமை இருளின் கணம் கட்டு உருகுகின்றது போது, இந்த மை வந்து அது கட்டு விட்டு உருகின்ற போது அந்த மாதிரி கருப்பா இருக்கான். அது வண்ணம் நீடிய மைக்குழம்பாம் என்று நன்னல் செய்யான் நடுவில். அப்பேற்பட்ட நடுவில் தான் நம்முடைய இளையான்குடி நாராயணர் வந்து பெருமானுக்கு அமுது படைப்பதற்காக வயலுக்கு வந்து செல்கிறார் பார்த்திருக்கோம். எனவே அந்த மைக்குழம்பன சிறந்தைகள் முக்க அந்த இரவு என்ன செய்ற, இந்த இல்லத்தின் வெளியே வந்து உறங்குகின்றார். அப்போது இல்லடக்கடன்களை முடித்த அந்த மனைவியார் வந்து என்ன செய்ற, தர்மம் புரி மனையார் வந்து உள் புகுத மொழிகின்றார். வந்து நீங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு அந்த மனைவி வந்து கூப்பிடுறாங்க. திங்கள் முடியார் பூசணைகள் முடித்து செய்யும் கடன் முறையால் அங்கி தனைவே தமுது செய்து பள்ளி கொள்வீர் என அவர்க்கு தங்கள் பெருமான் திருமணலிக்கு
எழுச்சி சேவித்துடன் என்ன எங்கும் எல்லோரும் போத இழிவு தொடக்கின்ற என்னை என்று வந்து அந்த நாள் இல்லையா ஒரு ஆச்சாரத்தை வந்து ரொம்ப வந்து பார்ப்பாங்க. எனவே அவர் என்ன சொல்கின்றார்னா பெருமான் வந்து பிறைச்சிறந்த எடுத்திருக்கின்றான். அப்பேற்பட்ட பெருமானுக்கு அந்த வழிபாடுகளை நீங்கள் ஆற்ற வேண்டும் இல்லையா, அந்த வேள்விகளை வழிபாடுகளை நீங்கள் முறையாக ஆற்றி அந்த கடனான வேள்வியும் நீங்கள் செய்துவிட்டு பிறகு நீங்க வந்து உறங்க வேண்டும். வேட்டு அமுது செய்து பள்ளி கொள்வீர். நீங்க வந்து ஏன் இப்ப வெளியே இருக்கீங்க, நீங்க உள்ள வாங்க, பெருமானுக்கு வந்து வழிபாடு செய்யுங்க, இந்த வேள்வியை செய்யுங்க, செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து பள்ளி கொள்வீர், உறங்குங்கன்னு உங்க மனைவி வந்து சொல்றாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா நம் தலைவரான இறைவர் வந்து மணலிக்கு வந்து எழுந்திருந்தால் அந்த திருவிழாக்கு வந்து நான் வந்து சென்றேன், இந்த சென்று வணங்கினேன். அப்போது எல்லோரும் கலக்க நேர்ந்ததால் எனக்கு என்ன செய்யுது, இந்த தூய்மை வந்து இழந்து விட்டேன் என்று சொல்கிறார். இழிவு தொடக்கிற்று என்று சொல்றார். ஆதலாலே குளித்தெடுத்த தூய்மை செய்தே அகம்புகுந்து வேதநாதர் பூசையினை தொடங்க வேண்டும். அதற்கு நீ சீத நன்னீர் முதலான கொண்டிங்கனைவாய் எனச் செப்ப காதல் மனையா தாமும் அவை கொணரும் அதற்கு கடிதணைந்தார். வந்து உடம்புக்கு வந்து தூய்மை இழந்து விட்டது. அந்த தூய்மை இழந்த நிலை வந்து உடம்புக்கு உள்ள போறது வந்து என்னது, அது இழுக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா திருவிழாக்களை காணப்போட அங்க வந்து தூய்மை உடையவரும் வருவார்கள், தூய்மை இல்லாதவர்கள் வருவார்கள், நிறை திறம்பியரும் வருவார்கள், நெறி உள்ளவர்களும் வருவார்கள், நோய் உற்றவர்களும் வருவார்கள். இந்த பலரும் வருவது வந்து இயற்கை. எனவே அந்த காலத்துல வந்து சில சமூகத்தினை வந்து தீண்டுவது வந்து தூய்மைக்கு இழுக்கு என்று திருநெல்வேலி யாழ்ப்பாணத்துல கோயிலுக்கு வெளியே இருந்து முதல்ல வந்து பாட்டு பண்ணியிருக்காரு. இப்ப பெருமான் அவருடைய உள்ளுக்குள் அழைத்திருக்காரு, நம்ம பார்த்திருக்கோம். எனவே அந்த தூய்மை இழந்தையில வந்து வீட்டுக்குள்ள வந்து போகக்கூடாது. எனவே நான் நீராடி புறம் தூய்மை செய்த பின்னரே இல்லத்திற்கு வந்து நான் வழிபாடு செய்ய வேண்டும். அதுக்கு நீ என்ன செய்யணும், நீ சுடுத நீர் கேட்கல, சீத புனல் குளிர்ந்த நீர் கொண்டு வா. நம்ம எல்லாமே குளிர்ந்த நீர் தான் குளிக்கணும். எனவே நம்ம உடம்பு நாடு வந்து வெப்ப நாடு, நம்ம உடம்பு வந்து வெப்ப உடம்பு. எனவே நம்ம குளிர்ந்த நீர்லாம் காலை மாலை 2 வேளையும் குளிக்க வேண்டும். எனவே நீ சீத நீர் குளிர்ந்த நீர் வந்து கொண்டு வருகார்னு மனைவிட்ட சொல்றாரு. இந்த மனைவியார் என்ன செய்யறார், அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு அவர் விரைவாக செல்கின்றார். இங்க வந்து திருக்குறள் ஞாபகம், புறம் தூய்மை நீரால் அமையும், அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும். அகம் தூய்மை இங்க சிவத்துக்கு எப்படி, அகம் தூய்மை வந்து அதுக்குரிய அந்த இறை வழிபாட்டால் நம்ம என்ன குளிக்க முடியல, இந்த திருநீற்றாலே நம்ம நீர் வழிபாடு கூட நம்ம வந்து செஞ்சுக்கலாம். திருநீற்றால் நம்ம வழிபாடு செய்து கொள்ளலாம், திருநாள் தூய்மை வந்து நம்ம செய்து கொள்ளலாம். எனவே அகம் தூய்மை அதற்குரிய இறை வழிபாட்டால் அமையும். எனவே வந்து 2 தூய்மையானவர், அகத்தாலும் தூய்மையானவர், புறத்தாலும் தூய்மையானவர். எனவே குளிர்ந்தீர்கள் குளித்தால்தான் உடம்புக்கும் உள்ளத்திற்கும் ஏற்றதாகும். அதாவது சீத நீர் கொண்டு வான்னு சொன்னாரு. நமக்கு திருவாசகம் சீத குளிச்சுட்டு என்ன செய்யலாம், அவர் உடுத்துவதற்காக உணர்ந்த ஆடை, திருநீரு, கண்டிகை, இது எல்லாமே அதுல அடங்கும் என கழித்து விட்டு, ஆய பொழுது தம்பெருமான் அருளாலேயோ மேனியினில் ஏயும் அசைவின் அயர்வாளோ அறியோம் இறையும் தாளாதே மேய உறக்கம் வந்தனைய விண்ணோர் பெருமான் கலல் நினைந்து தூய அன்பர் துயில் கொண்டார் துயிலும் போது கனவின் கண். இது வந்து சேக்கிலரோட கூட்டு. சேக்கிலர் என்ன சொன்னாரா, இப்ப வந்து உங்க மனைவி வர்றதுக்குள்ள அவருக்கு வந்து ஒரு தூக்கம் வந்துருச்சு. ஏன் அந்த தூக்கம் வந்துன்னா, பெருமான் திருவள்ளுவால் வந்ததா, அல்லது அவர் வந்து பல ஊருக்கு வந்து பேட்டு வந்திருக்கிறார், வழி நடந்து வந்த அந்த கலைப்பாடா, ஏயும் அசைவன் அயர்வாளோ அறியும், அதை பத்தி எனக்கு தெரியாது. அப்ப என்ன செய்யறாரு, அவருக்கு வந்து உறக்கம் வருகின்றது. அவர் உறங்கும் போது என்ன செய்ய, எப்பொழுதும் பெருமான் திருவடியை நினைத்துக் கொண்டிருக்கார் இல்லையா, அது நினைந்த வண்ணம் அவர் உறக்கம் கொண்டார். அப்பொழுது அவருக்கு கனவில் வந்து பெருமான் வந்து வருகின்றார்கள். இந்த மனைவியார் வந்து குளிர்ந்த நீரும் உறந்த ஆடையும் எடுத்துக்க உள்ளே வந்து செல்கின்றார். அந்த காலம் வந்து மிகவும் சிறியது. ஆனால் அதற்குள் வந்து அடியோருக்கு வந்து உறக்கம் வந்து வந்தது சேக்கிலாருக்கு வியப்பாக இருக்கின்றது. அதனால வந்து இது திருவுருள் நிகழ்ச்சி தான், உலக நிகழ்ச்சி உடல் 1000 இருக்கலாம் அப்படின்னு சொல்கின்றார்கள். அடுத்து 27வது பாட்டு. மேன்மை விளங்கும் திருவாரூர் வீதி விடங்க பெருமாள் தாம் மான அன்பர் பூசனைக்கு வருவார் போல வந்தருளி ஞான மறையோய் ஆரூரில் பிறந்தார் எல்லாம் நம் கணங்கள் ஆன பரிசு காண்பாய் என்று அருளி செய்தங்கு எதிர் அகன்றார். பெருமான் வந்து கனவுல வாராரு, வந்து அந்த நமினந்தியர்களின் வழிபாட்டை ஏற்பதற்கு போல மான அன்பர் பூசைக்கு
அந்த நமிந்தக்கூடிய அந்த வழிபாட்டை ஏற்பதற்கு வருவது போல வந்து அருள்கின்றார். அப்ப என்ன சொல்றார்? ஞானமறையாய் ஞானமறையவனாகிய நமிநந்தியை ஆருள் பிறந்தார் எல்லாம் நம் கணங்கள். திருவாரூர் பிறந்தவர்கள் எல்லாமே நம்முடைய சிவகணங்கள். ஆன அப்பரிசு காண்பாய், இதைதான் உனக்கு காட்டுகின்றேன், நீ காண்பாய் யார்? காண்பார் யார்? கண்ணுதலாய் காட்டாக்காலே. பெருமான் வந்து காட்டுகின்றார். அப்போது இவருக்கு என்ன செய்கின்றார்? நமீதி நந்திகள் வந்து விழிக்கின்றார், எழுகின்றார். அவர் என்ன செய்கின்றார்? அப்போது கனவில் வந்து பெருமான் வந்து என்ன செய்றார்? திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன்னு நம்பியார் நம்பி சொல்லுவாங்க. திருவாரூர் பிறந்தாலே வந்து முக்தி. அப்பேற்பட்ட திருவாரூர் வாழ்வுகள் எல்லாமே சிவகணங்கள். நம்முடைய மனுநீதி சொல்லு பார்க்கிறோம். மனுநீதி சொல்லு வந்து அந்த அரசோமனை காப்பாற்றுவதற்காக அந்த மந்திரிகள் நிறைய பேர் வந்து நிறைய கருத்துல வந்து சொல்லுவாங்க. அப்போது வந்து ஒரே கருத்து தான் சொல்லுவான். திருவாரூர் பிறந்தது எல்லாமே சிவகுணம். இந்த பசுவா இருந்தாலும் சரி, பசு கண்டாலும் இருந்தாலும் சரி, என் மகன் என்ன பண்ணிட்டான்? ஒரு சிவகணத்தை வந்து கொண்டு விட்டான், இனே அவனை தண்டிக்க வேண்டும்னு அந்த ஒரு கருத்தை சொல்லுவான். நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா தர்மம் தான் சரியாதோ. நீங்க அரசோமனை காப்பாத்துன்னு நீங்க பாடுபடுறீங்க. அரச தர்மம்னு இருக்கு, சிவ தர்மம்னு இருக்கு. இந்த தர்மம் வந்து சலிச்சுக்காதாப்பா அப்படின்னு கருத்தை வந்து அவன் சொல்லுவான். அப்போது ஆதி தேவர் எழுந்தருள உணர்ந்தார் இரவர்ச்சனை செய்யார் ஏதம் நினைந்தேன் என அஞ்சி எழுந்தபடியே வழிபட்டு மாதரார்க்கும் புகுந்தபடி மொழிந்து விடியல் விரைவோடு நாதநாதம் திருவாரூர் புகுத எதிர் அந்நகர் காண்பார். ஆதிதேவரான அந்த சிவபெருமான் இவருக்கு கனவில் அருள் செய்துவிட்டு அங்கு மறைந்து அருள்கின்றார். அப்போது நமிநந்தி அடிகள் வந்து இந்த மெய்மையை, இந்த உண்மையை வந்து அவர் உணர்கின்றார். உடனே என்ன செய்தார்? அந்த இரவில் செய்யத்தக்க அந்த பூசனை வந்து நான் உடனே செய்யாமல் வந்து காலம் தாழ்த்தி விட்டேனே, விளைவிட காலம் தாழ்த்தி செய்கிறேனே, இது அஞ்சு. அப்போது வழிபாடு ஆற்றி என்ன சொன்னார்? மனைவியாருக்கு வந்து கனவில் நேர்ந்த அந்த செய்தியை வந்து தெரிவிக்கின்றார். என்ன சார்? மறுபடியும் விடியற் காலை வந்து விட்டது. அவர் என்ன விரைவாக பெருமான் எழுந்தருளுக்கும் திருவாரூருக்கு போகின்றார். அப்போது அந்த பெருநகரை காண்கின்றார். அப்போது தெய்வ பெருமாள் திருவாரூர் பிறந்து வாழ்வார் எல்லோரும் மைவத்தனைய மணிகண்டர் வடிவேயாகி பெருகொலியால் மை வைத்தமர்ந்த மேடியராம் பரிசு கண்டு முடி குவித்த கை வைத்தஞ்சி அவனிமிசை விழுந்து பணிந்து களி சிறந்தார். பெருமான் வந்து அவருக்கு வந்து ஒரு காட்சியை வந்து காண்பிக்கின்றார். அவர் வந்து தேவர்களின் தலைவர் வந்து தியாகேசர். அங்கிருந்து தான் இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி இங்க பூமிக்கு கொண்டு வருகின்றார் தியாகேசரை. எனவே அந்த திருவாரூரில் பிறந்து வாழ்பவர்கள் அனைவர்களும் எப்படி காட்சி கொடுக்கிறார்கள்? அந்த கரிய திருக்குளத்தை உடைய இந்த சிவபெருமானின் திருவடிவை உடையவராக, ஒளி உடையவராக இருக்கின்றார்கள். மைவத்து அணைய மணிகண்டர் வடிவேயாகி பெருகு ஒளியால் மெய் வைத்தமர்ந்த மேனியராம். இந்த கரிய திருக்குளத்தை உடைய சிவபெருமானின் திருவடிவை பெற்று இருக்கின்றார்கள், சாரூபத்தில் இருக்கின்றார்கள். பெருகும் இந்த மேனி எப்படி இருக்கின்றது? அது ஒளிமிக்க மேனி கொண்டு விளங்குகின்றது. அது பார்த்து அவர் பரிசு கண்டு முடி குவித்த கை வைத்தது. கையை உடனே ஆட்டோமேட்டிக்கா வந்து தலைமையில வந்து படு. தலை மீது கை குப்பியனால் அவர் அஞ்சு, ஐயோ நான் வந்து தவறு செஞ்சிட்டேனே அப்படி அஞ்சு அவனி மிசை, இந்த பூமியின் மீது தன்னுடைய உடல் படியும்படி பணிந்து விழுந்து வணங்கி களி சிறந்தார். பெரும் மகிழ்ச்சி அவர் அடைந்தார். படிவம் மாற்றி பழம்படியே நிகழ்வும் கண்டு பரமர்பால் அடியேன் பிழையை பொறுத்தருள வேண்டும் என்று பணிந்தருளால் குடியும் திருவாரூரகத்து புகுந்து வாழ்வார் குவளையத்து நெடிது பெருகும் திருத்தொண்டு நிகழச் செய்து நிலவுவார். எனவே அப்போது இறைவர் காட்டிய அந்த திருக்கோலம் வந்து மறைகின்றது. அந்த பெருமக்கள், திருவாரூர் பெருமக்கள் எல்லாம் முன் இருந்தபடியே இருப்பதையும் இயங்குவதையும் அவர் பார்க்கின்றார். பார்த்து, பெருமானே நான் இதை செய்த பிழையை வந்து நீங்க வந்து பொறுத்துள்ள வேண்டும், அப்ப தீட்டுன்னு நினைச்சனே அதை நீங்க பொறுத்துள்ள வேண்டும் என்று வேண்டி வணங்கி பெருமானுடைய திருவுருளால் என்ன செய்தார்? தம்முடைய இன்னமே நம்ம என்ன செய்யணும், நாமும் திருவாரூருக்கு வந்துடணும் அப்படின்னு தாம் இருந்த அந்த ஏமப்பொருளிலிருந்து திருவாரூரில் குடி புகுந்து அவர் வாழ்ந்து வருகின்றார். அப்போது பெருமானுக்கு மேன்மேலும் பல தொண்டுகளை நிகழுமாறு செய்து வருகின்றார். இப்பொழுது நீரு புனைவார் அடியார்க்கு நெடுநாள் நியதி ஆகவே வேறு வேறு வேண்டுவன எல்லாம் செய்து மேவுதலால் ஏறு சிறப்பின் மணிப்புற்றில்
இருந்தால் தொண்டர்க்கு ஆணி என்னும் பேரு திருநாவுக்கரசர் விளம்ப பெற்ற பெருமையினார் நீரு புனைவார் அடியார்க்கு. நீட்டினை அணிந்து விளங்குகின்ற அந்த சிவபெருமான் அடியார்களுக்கு நியதியாகவே நீண்ட காலம் நியதியாகவே வேறு வேறாக என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் அவர் செய்து வருகின்றார். எல்லாம் செய்து மேவி வருகின்றார். ஏறு சிறப்பின் மணிப்புற்றில் அந்த உயர்வாக சிறப்பக்கூடிய அந்த மணிப்புற்றை இடமாக கொண்டு வருகின்ற இந்த புற்றினம் கொண்டாடிய தொண்டருக்கு வருகின்றார். தொண்டர்க்கு ஆணி என்னும் பேரு திருநாவுக்கரசர் விளம்பப்பட்ட பெருமையினார். திருநாவுக்கரசர் என்ன சொல்றாருன்னா வந்து தொண்டருக்கு வந்து ஆணி பொன் போன்றவர். அந்த பொண்ணை வந்து உரப்பாப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு பொண்ணை பயன்படுத்துவாங்க. அது வந்து ஆணி பொன் சொல்லுவாங்க. இந்த தொண்டருக்கு ஆணி எனும் பேரு திருநாவுக்கரசர் விளம்பப்பட்ட பெருமையினர். இந்த 4ஆம் திருமுறையில வந்து 102வது பதிகத்துல 2வது பாட்டு வரும். ஆராய்ந்து அடி தொண்டர் ஆணி பொன் ஆரூர் அகத்தடக்கி பாரூர் பரிப்பத்தம் பங்குனி உத்திரம் பால்படுத்தான் நாரூர் நறுமலர் நாதன் அடித்தொண்டன் நமினந்தி நீரால் திருவிளக்கிட்டமை நீள்நாடு அறியும் அன்றே. இது வந்து ஒரு அகச்சான்று. இப்படி திருநாவுக்கரசரே வந்து அகச்சான்றாக நீரால் திருவிளக்கிட்டமை நீள்நாடு அறியும் என்றே வந்து நீரால் விளக்கேற்றே சொல்லுகின்றார். இப்படி பங்குனி உத்திரத்தை அவர் சென்றார், அதையும் வந்து சொல்கின்றார். அவர் வந்து எப்படி அவர் தொண்டர் ஆணி, தொண்டர்களுக்கு வந்து அதே ஆணி பொன்னை வந்து உழைத்து மதிப்பிடற்கு ஆணி பொன்னை போல இந்த அடியர்களை மதிப்பிடற்கு ஒரு ஆணி பொன்னாக இருக்கின்றார் என்பது அகச்சான்றாக இல்ல கூடிய பாடல். அடுத்த நிறைவு பாடல். இன்ன வகையால் திருப்பணிகள் எல்லா உலகும் தொழச் செய்து நன்மை பெருகும் நவினந்தி அடிகள் நயமார் திருவீதி சென்னி மதியும் திருநதியும் அலைய வருவார் திருவாரூர் மன்னர் பாதம் நீழல் மிகும் வளர்பொற்சோதி மன்னினார். இன்ன வகையால் திருப்பணிகள், இந்த மாதிரி பல நன்மைகள் எல்லாம் பெருக செய்து எவ்வுலகும் தொழும்படியான திருப்பணிகள் பலவற்றையும் அவர் செய்து வருகின்றார். சிவமணம் கமலும் அந்த திருவீதிகளை உடைய திருவாரூரில் வந்து அந்த பெருமான் எழுந்திருக்கின்ற அந்த தியாகேச பெருமானின் திருவடிலில் நீழலில் வளர்கின்ற அந்த அழகிய ஜோதியில் அவர் மன்னினார், அவர் நிலைபெறு அடைந்தார் என்ற கருத்தை சொல்லி இந்த நமினந்திர புராணத்தை நான் நிறைவு செய்கின்றேன். சேக்கலார் புராணத்துல வந்து ஓவாதி சொல்வார் என்ன சொல்றாரு, 30 பேர் வந்து சிவலிங்கத்தை வழிபட்டு முக்தி அடைந்திருக்கிறார்கள். அதில் ஒருவர் வந்து நம்முடைய நமினந்தியர்கள். பாக்கி என்ன சேரனார், சாக்கியனார், கூட்டுவனார், தண்டி, சிறப்புலியார், பசுபதியார், கலிக்காமர், கலியர், காரியார், அதிபத்தர், நீலநக்கர், பூசல், கடம்புள்ளர், போர்ப்புலியார், நமினந்தியடிகள், சிறுடைய கர்ச்சிங்கர், வாயிலார், தூய செருத்துணையார், புகழ்துணையார், காடவர் ஐயடிகள், மூரி நெடுவில் செங்கனார் சோழராக 30 பேர் சிவலிங்கத்தால் முக்தி அடைந்தோர். சிவலிங்கத்தை வழிபட்டு அடைவது இந்த 30 பேர். சிவலிங்க வழிபாடுதான் நாம் வந்து செய்யப்படும். பெருமானை வந்து நம்ம என்ன செய்யணும், தினசரி ஆலயத்திற்கு சென்று நம்ம பெருமானை வந்து முடிந்தால் ஒரு பூவை பறித்து பெருமான் திருவடியில் இட்டு நாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்ற கருத்தை சொல்லி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். இந்த உரை பொறுமுடன் கேட்ட அடையார் பெருமக்களின் திருவடிகளை வணங்கி எனது உரையை நிறைவு